நீங்கள் எந்த சத்துருவினால் உங்கள் வாழ்க்கை முடிந்து போகும் என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த நபரால் உங்கள் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது என்று நினைக்கிறீர்களோ, 2 சாமுவேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். அங்கே தாவீதின் குடும்பத்திற்கும் சவுலின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெடுநாள் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. நெடுநாள் போராட்டங்களை சவுலின் நிமித்தம் அவன் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. தாவீதின் குடும்பத்துக்கும் சவுலின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம். ஆனால் அங்கே அந்த வசனத்தின் அடுத்த பகுதி எழுதப்பட்டிருக்கிறது, தாவீது வர வர பலத்தவனானான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலகீனப்பட்டு போனார்கள். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனுடைய இருதயத்திற்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு விரோதமாய் நெடுநாள் சத்துரு போராடலாம், நெடுநாள் சத்துரு பின்தொடரலாம், நெடுநாள் சத்துரு எழும்பி நன்மைகளை அழித்து கொண்டிருக்கலாம். ஆனால் முடிவு சத்துருவுக்கு கையில் அல்ல, உங்களுடைய முடிவு கர்த்தருடைய கையில் இருக்கிறது.